அப்படியே வெளியே எடுக்கிறேன். அப்போலாம் பார்த்தா அப்படியே வெளியே பொங்கி வருதுங்க அந்த பஞ்சு லிக்விடு. உள்ள ஆஃபர் மட்டும் போகலாங்க, ஆஃபர் கொடுத்தவங்களும் இருக்காங்க. டிடிஎஃப்பும் இருக்கிறாரு, அஜிஸ் ப்ரோவும் இருக்கிறாரு. ஓ இந்த அக்கா தாங்க ஊந்துட்டு இருக்கிறாங்களே. டே பாய் என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்கிறோமே. சென்னை தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த லிமிட்டு. நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஹைவே பக்கமாக வந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பிட் ஷாப் தாங்க போயின்னு இருக்குமே. எதுக்காக அங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசன் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பின்னாடி டயரில் வந்து பஞ்சர் லிக்விட் வந்து இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பஞ்சர் லிக்விட் வந்து லீக் ஆகுது. அது எப்போத்துலேருந்து இது மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப்பு போனேன். அப்போ போகிறப்ப எனக்கு காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது பின்னாடி பில்லியன் ரைடு, நான் ஒரு ஆள் உட்காந்துன்னு போகிறோம், 2 பேர் போகிறோம், டபுள்ஸ் தான் போகிறோம். காற்று கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நார்மலாக காற்று இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்கில் காற்று அடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தால் அதுதான் ஒரு நாள் தான் பாண்டிச்சேரி ரைடு. அந்த ஒரு நாள்லேயே வந்து வீட்டில் வந்து பார்த்தா காற்று கம்மியாகிடுச்சு. சரி அப்படியே வண்டி தள்ளினே போயிட்டு நான் காற்று அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஓட்ட இதே நார்மலாக ஆகிற மாதிரி தான் இருந்தது. அடுத்தது ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் திரும்ப மேலே போயிட்டு சாப்பிட்டு வரேன். பார்த்து சுத்தமாக காற்றே இல்லை. அப்படியே பஞ்சர் ஆனால் நம்ம டயர் எப்படி அமுங்கி போயிருக்கோம் அந்தமாதிரி சுத்தமாக காற்று இல்லாத மாதிரி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்னடா இது அடிக்கடிக்க ஒரே நாள் இது எல்லாமே நடக்குது. வண்டி ஒட்டிட்டில் தான் இருக்குது, வண்டி ஓடின்னு தான் இருக்குது. ஆனால் நானும் செக் பண்ணி பார்க்குறேன். அங்கே எங்கள் பாண்டிச்சேரியிலே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். காற்று இல்லாதப்போ தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஏர் பபுள் வரல. அதுக்கப்புறம் சோப்புனார் போட்டு கூட தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்தேன், ஏர் பபுள் வரல. எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல, எதுவும் குத்தி நிற்கிற மாதிரியும் தெரியல. சரி இது நார்மலாக தான் காற்று இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காற்றடிச்சின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 2 வாட்டி அதுமாதிரி அடித்தா எனக்கு பயம் வந்து போச்சு. சரி நம்ம போய்ட்டு பஞ்சர் கடையிலே விட்டுருவோம், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் கடையிலே விட்டால் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, டியூப்லேருந்து பஞ்சு லிக்விட் வெளியே வந்து டயர் ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடுச்சு. அது வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு அப்பப்போ காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து 3 பஞ்சர் இருந்தது. அவர் வேணால் பஞ்சர் போட முடியுமான்னு கேட்டால் பஞ்சர் போட முடியாதுப்பா, போட்டாலும் நிற்காதுப்பான்னு சொல்லிட்டு டியூப் வாங்கினு சொல்லிட்டாங்கன்னா ஏன்னா பஞ்சர் போட முடியாது, பஞ்சர் லிக்விட் தானே ஊற்றிருக்கான்னு சொன்னேன். அதான் நீ தானேப்பா பார்க்குற, அரெஸ்ட் ஆக மாட்டேங்குதேப்பான்னு. அப்படியே வெளியே எடுக்கிறேன். அப்போலாம் பார்த்தா அப்படியே வெளியே பொங்கி வருதுங்க அந்த பஞ்சர் லிக்விடு. சரி அதான் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் போய் கேட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரீசனாக போகிறாங்க. அதுவும் இல்லாத அந்த டயரில் அந்த டியூப்பில் குத்தின இது வந்து ரொம்ப பெரிய ஆணிலாம் இல்லைங்க, சின்ன ஒரு ஊசி மாரி தாங்க இருக்குமே, அது குத்தின்னு இருந்ததுங்க. நானும் அந்த சின்னது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அது வெளியே இல்லை, உள்ளே இருக்குது, டயருக்குள்ளே இருக்குது. டயருக்குள்ளே இருக்குன்னா டயர் உள்ளே அழுத்தமாக போய் மாட்டின்னு இருக்குது. அதனால் வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே கை வச்சு பார்த்தா தான் தரணும் தெரியும். ரொம்பண்டு இது கதை ஏன் என்னன்னு தெரியல. அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுன்னு வரலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. இதாங்க ஃபஸ்ட்டு ரீசனே. அதுக்கப்புறம் 2வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜூன் 28ங்க. இன்றைக்கி டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து ஆஃபர் போகுது. நீலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர்னு நினைக்கிறேன். 2ஆம் தேதியா? ஆமாம் 2ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர்னு நினைக்கிறேன். அதனால் போயிட்டு நம்ம ஒரு ரைடு ஒன்று போக போகிறோம். அதுக்காக வந்து இந்த ஹெல்மெட், மாஸ்க்கு, க்ளவுஸ் வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கிடலாம். இப்போ ஆக்சர் ஹெல்மெட் கூட பார்த்தேன், 4000 சொன்னாங்க. வாங்கலான்னு ஆசை தான், பட் அதை வாங்கிட்டுனா ட்ரிப்பு போக முடியாது. அது வாங்கினாவே நான் எதிர்பார்த்த 2மே ஃப்ரீயாக கிடச்சிரும். இப்படி என்ன பண்ணுறது, நம்மகிட்ட இந்த ஹெல்மெட் இருக்குது, அப்புறமா போகிறப்ப வாங்கியிருக்கான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஆனால் மைண்டு இன்னும் வரைக்குமே ஒரு தள்ளாட்டத்திலே இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, கடைக்கு போனால் தான் தெரியும். இன்னும் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு ஒரு டேங்க் பேக் ஒன்று வாங்கணுங்க. ஆல்ரெடி டேங்க் கவர் இருக்குது, இந்த கவர் வேலைக்கு ஆகுது. நம்ம ட்ரிப்பு போகிறதுனால இந்த ஆக்ஸரோட பேக் வச்சுருப்போம்ல, ஹெல்மெட் பேகு, அதுதான் முன்னாடி வச்சுன்னு போவோம். அது ரொம்ப பொருள் அதிகமாக போட முடியல, அது மூலம் அன்கம்ஃபர்ட் ஆகுது. சரி நம்ம ஒரு டேங்க் பேக் வாங்கிக்கினா நம்ம பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து டேங்க் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால தான் அதை அங்கே டிடிஎஃப் பிட் ஷாப்பில் இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே தாங்க வாங்கி ஆகணுமே டேங்க் பேக். ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு ஆஃபரில் என்னெல்லாம் போகுது, எது பெஸ்ட் ப்ரைஸாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாங்க. இது 2 ரீசனுக்காக தான் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பஞ்சர் லிக்விட் லீக் ஆகுது, அதை விசாரிக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபர் என்னெல்லாம் ஆஃபர் போகுது தெரிஞ்சுக்கிட்டு வருவோம், பார்த்துட்டு வருவோம். என்னாச்சு வண்டி நிற்கிது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ, போலீஸ் வேறு இருக்கிறாங்க. ஏன்னா பைக்காரனும் ஆட்டோக்காரனும் மோதிட்டு இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு 1 வீக்குக்குள்ளே நம்ம ட்ரிப்பு கிளம்பிடுவோம். 1 வீக்குக்குள்ளே மேக்ஸிமம் 1 வீக்குக்குள்ளே கிளம்பிடுவோங்க ட்ரிப்பு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் கொடுக்குறேங்க. வண்டியிலே நிறைய வேலை இருக்குதுங்க, அதுவே பார்க்க வேண்டியது இருக்குது. நான் வண்டி ஓடுற அளவுக்கு ரெடி பண்ணிக்கின்னு போயிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். மற்றபடி வெளியே அவுட்லுக்கெலாம் எதுவும் மாற்ற வேண்டியதுலாம் இல்லை. ஃபுல்லாக எல்லாம் ஒன்று வேலையே இருந்துக்கிறானுங்க.
என்னடாச்சு? யார் வந்தது? ஓ, இந்த அக்கா தாங்க ஊந்துட்டு இருக்கிறாங்களே. ஏன்னா 2 பேரும் இடிச்சிக்கிட்டாங்களா இல்லை தண்ணியில் சடனாக பிரேக் அடித்த உடனே வாரி விட்டுருச்சான்னு தெரில. நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. பாய், என்னடாது இவ்வளோ கூட்டமாக இருக்குது? எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. கடை திறக்கலையா இல்லை திறந்துட்டாங்களா? இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உள்ளே போக முடியாது பொழுதுங்க, எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. ப்ரோ எங்கே ப்ரோ பார்க்கிங்க? பெட்ரோல் பங்க் இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கும். பெட்ரோல் பங்க்கு அடுத்தது. அப்படியா? பக்கத்தில் தானா? சரிதாங்க. எந்த அளவு நிற்கிறாங்க பாருங்கள். சரியான ரஷ்ஷாக இருக்குது. இதில் லைனில் வெயிட் பண்ணி இதில் திரும்ப உடனே ஃபஸ்ட்டு தான் ப்ரோ. டிடிஎஃப் பிட் ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம். டிடிஎஃப் பிட் ஷாப்புக்குள்ளேயே போகவே இல்லை. ஏன்னா வெளியே அவ்வளோ லைன் நிற்கிது. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே நிற்பாங்க. கண்டிப்பாக 50 பேருக்கு மேலே நிற்பாங்க. அதுவும் இல்லாத உள்ளே வந்து டிடிஎஃப் தான் பாருங்கள். தெரியுதா எந்தளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்கள். எந்தளவுக்கு இருக்கிறாங்க பாருங்கள். மூவ் ஆன் பண்ணுற மாதிரியே தெரியல, அப்படியே நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் நிற்கிறாங்களா? இதில் எங்கேருந்து நம்ம போயிட்டு நம்ம கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கவும் இல்லை. அப்புறம் வாங்க வேண்டியதை வாங்கவும் இல்லைங்க. உள்ள ஆஃபர் மட்டும் போகலாங்க. ஆஃபர் கொடுத்தவங்களும் இருக்காங்க. டிடிஎஃப்பும் இருக்கிறாரு, அஜிஸ் ப்ரோவும் இருக்கிறாரு. 2 பேர் இருக்கிறதுனால அவங்க 2 பேத்துக்கோசரம் இவ்வளோ கூட்டம் நிற்குதா இல்லை ஆஃபருக்கோசரம் நிற்குதான்னு தான் தெரியல. சரி ஓகே விடு, 4 நாள் இருக்குதுல்ல ஆஃபரில். அப்போ எதனா ஒரு நாள் வந்து வாங்க முடிஞ்சால் வாங்குவோம். அப்படி இல்லையா ரைட் பண்ணிட்டு வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹெல்மெட் வந்து அர்ஜென்ட்டாக வாங்கணும்னா அவசரப்படல. எனக்கு என்னவோ நான் ஹெல்மெட் மாஸ்க் வாங்கணும்னு நினச்சேன், க்ளவுஸ் வாங்கணும்னு நினச்சேன். ரெண்டுமே என்கிட்ட இல்லை. க்ளவுஸ் இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு போயிருக்குது. அதனால் க்ளவுஸ் வாங்கணும்னு நினச்சேன். ஹெல்மெட் வாங்கினாவே நமக்கு இது ரெண்டுமே ஃப்ரீயாக கிடச்சிருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரில் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே எந்த அளவுக்கு நிற்கிறாங்க. இன்னும் வாங்கினா இன்றைக்கி ஒரு இப்போனா மணி வந்து 11 ஆகுதுங்க. எப்படியும் 1 மணிக்குள்ளே வாங்கிடலாம் நின்று வாங்கினா. எனக்கு அடுத்தது வண்டி வந்து சர்வீஸ் பண்ணுங்க. எனக்கு அது வேறு வேலை இருக்குது. இன்றைக்கி முடிச்சதான் ஆச்சு. இல்லைன்னா என் வண்டியை சர்வீஸ் விட முடியாது. அது மூலம் மேஜராக இப்போ ஓட்டவே முடியலைங்க. கீரே போட முடியல. கீர் கட் பண்ண முடியுது, ஆனால் கீர் போட முடியல. சரி, இங்கே டைம் ஆனால் அப்புறம் வண்டி சர்வீஸ் விட முடியாது. நாளைக்கு விட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் டிலே ஆகிடும் எனக்கு. சரி ஓகே விடு, இது இல்லைன்னா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வண்டி சர்வீஸ் விட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சர்வீஸ் விடலான்னு போயின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபர் முடிகிற வரைக்குமே இந்த டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வந்து இந்த தாக்கம் இருந்துன்னு தான் இருக்கும். கூட்டம் குமிய தான் செய்யும் ஆஃபர் இருக்கிற வரைக்குமே. ஏன்னா 5000 ரூபாய் ஹெல்மெட்டு 4000 ரூபாய்க்கு தராங்க. அது போக க்ளவுஸு அந்த ஹெல்மெட் மாஸ்க்லாம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக கூட்டம் இருக்குங்க. தெரியும், நான் யோசித்தேன். பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. எதாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதப்பில் வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு நம்ம கேட்கக்கூட முடியாதுங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்ல கூட முடியாது. ஏன்னா அவங்களே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அவங்க இந்த நேரத்தில் பார்க்குற நிலைமையில் இருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ நான் புதுசாக பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.